எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கும். என்னென்னா, என்னோடய வீடியோ எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போடவே முடியல. இனிமேல் வந்து ரெகுலராக போடலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணியும் தவா சிக்கன் தான் ட்ரை பண்ணேன். இந்த தவா சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த தவா சிக்கனுக்கு ரொம்ப அடிக்ட் யார் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்காகவே இது அடிக்கடி செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு தான் வந்து நாங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம் எங்கள் ஃபேமிலியே. ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் காரம் மட்டும் நம்ம வத்தலோட காரத்தை பொறுத்து பார்த்து போட்டுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் காரம் அதிகமாகிடும். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் காரம் அதிகமாக தான் ஆயிடுச்சு. இந்த தவா சிக்கன் எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, நான் கொஞ்சம் சோம்புத்தூள் சேர்ப்பேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தயிர் இதெல்லாம் சேர்த்து நம்ம சிக்கனையும் சேர்த்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடணும். நான் இந்த ரெசிப்பியை வந்து ஹேமாஸ் கிச்சன் அவங்களோட சேனல்லேருந்து தான் ஃபஸ்ட்டு பார்த்து செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். 2 தக்காளியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இந்த சிக்கனையும் அதோட ஆட் பண்ணி தண்ணியே விடாமல் நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். நான் சமைக்கும் போதே மேக்ஸிமம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா திருப்பி வர்றதுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. நான் எப்போவுமே ஜீரக சம்பா வந்து நல்லா கழுவி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு 1க்கு 1 தான் தண்ணி வைப்பேன். தவா சிக்கனில் ஃபைனலாக வந்து பெப்பர் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அப்படியே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.